அன்பார்ந்த கடந்த 25 வருடங்களாக அக்குபஞ்சர், பிராணிக் ஹீலிங், அக்குப்ரெஷர் என்ற புதுவிதமான இந்தியாவிற்கு தேவையான சில வழிமுறைகளை படித்து தெரிந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வகுப்புகளை எடுத்து மாணாக்களை அவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்று ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் பேசிஸ் என்ற தலைப்பில் அடிப்படை தத்துவத்தை, அக்குபஞ்சரின் அடிப்படை தத்துவத்தை, ஏன் ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, இது இந்தியாவினுடைய ட்ரெடிஷனல் மருத்துவ சிகிச்சை முறை. இது நம்ம வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது என்று நினைக்கின்றோம். இல்லை, இது நமது நாட்டுக்கு சம்பந்தப்பட்டது. சுமார் 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகளாக இதை நமக்கு தெரிந்த நிலையிலேயே உபயோகித்து வருகிறோம். ஆனால் சுமார் 2000-3000 வருடத்திற்கு முன்னாக நமது அரசர்களால் கையாளப்பட்ட அற்புதமான கலை. ஆனால் இதனுடைய பெயர் வேறு. அப்பொழுது குத்து ஊசி சிகிச்சை என்ற பெயரிலேயே அனுபவத்தில் இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், போதி தர்மர் என்ற மாபெரும் மனிதர் இந்த கலையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக சைனா நாட்டிற்கு சென்று அங்கு அதன் மூலியமாக அங்கிருந்த மாணாக்கர்களுக்கு பரவ செய்தார். பரவ மட்டுமல்ல, அதோடு பலவிதமான வியாதிகளை அவர் சரி செய்தார். அதன் ஒரு கோட்பாடாக தாய்ச்சியும் மார்ஷல் ஆர்ட்டும் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பிலேயே இன்று அக்குபஞ்சர் என்ற ஒரு நிலைமையை வெகு விமர்சையாக உருவாக்கி இருக்கிறார்கள். வெறும் விமர்சையாக உலகம் முழுவதும் இன்று அக்குபஞ்சர் பரிச்சயமான ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான கலை. மருத்துவ கலையா என்று கேட்டால் இது இயற்கை கலை. நாம் இயற்கை சக்தியோடு ஆட்கொண்டு, இயற்கை சக்தியோடு உடன் கொண்டு செய்யக்கூடிய ஒரு கலை. இதனுடைய அடித்தளத்திலிருந்து இதனுடைய விவரங்களை சொல்ல ஆசை கொள்கின்றேன். அதன் மூலயமாக ரொம்ப பேசிக்கா தான் இந்த கிளாஸ் இருக்கும். பட் நாலேஜபிளா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம உடல் இயக்கம் என்பது பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை பொறுத்து தான் இருக்கும். பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் நமது உடலில் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ்வது சிரமம். இல்லை என்றால் நாமும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் காஸ்மிக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, கேலக்சின்னு சொல்லுவாங்க. பலவிதமான கிரகங்கள் இருக்கும் பொழுது பூமி மட்டுமே மனிதர்கள், உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறது நமக்கு தெரிந்தவரை. வேறு எங்காவது இருக்கிறார்களா என்று இன்னும் அறியப்படவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி, ஏன்?
பிரபஞ்சத்தின் அருளால் தான் பூமியில் உயிர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலியமாக உயிரினங்கள் உயிர் பெற்று எல்லா விதமான உயிரினங்களும் தாவரங்களும் பலவிதமான தாவரங்கள் உயிரினங்கள் பரப்பன ஊர்வன எல்லாமே உருவாகின. இதற்கு மூல காரணம் பிரபஞ்சம், கேலக்சி. இதுக்கு துணைக்கோள்களாக பல இருக்கின்றன. அது நமக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். கேலக்சி என்ற பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, உயிரோட்டம், பிராண சக்தி, அதுதான் நமக்கு முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருள். அதை நாம அக்குபஞ்சர்ல எப்படி அழைக்கிறோம்னாக்கா சீன்னு அழைக்கிறோம், விட்டல் எனர்ஜின்னு சொல்றோம், வைட்டல் எனர்ஜின்னு சொல்றோம், உயிரோட்ட சக்தின்னு சொல்றோம். இந்த உயிரோட்ட சக்தி தான் பிராண சக்தின்னு அழைக்கப்படுகிறது. பிராண சக்தி, பிராண சிகிச்சை, பிராண முறை, பிராண மூச்சு பயிற்சி இதெல்லாம் இதுல அடங்கியதுதான். அந்த பிராணம் தான் முழு முதல் முக்கிய பொருளாக உயிரோட்டத்திற்கான பொருளாக இருக்கிறது. இந்த பிராண சக்தி தான் உடலினுடைய வலிமையையும் திறமையையும் அது இருக்கக்கூடிய அளவையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிராண சக்தியாக உருவாகக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, அட்மாஸ்பியர், இந்த பிரபஞ்சத்தின் சக்தி தான் பிராண சக்தியா நமக்கு கிடைக்குது. இது அப்படியே தான் அங்க இருக்கானா இல்லை, அது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம். பிண்டம் என்பது நாம், அண்டம் என்பது பிரபஞ்சம். அண்டத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்கும். அளவு அங்க அதிகமா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். இங்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு சின்ன அளவுல இருக்கும். ஆனா ரெப்ளிகா அதே மாதிரிதான் இங்க இருக்கும். அந்த ஒரு கோட்பாட்டில் மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தியை இந்த பிரபஞ்சம் நமக்கு பலவிதமான ஃபில்ட்ரேஷன் கொடுத்து ஒரு உயிரோட்ட சக்தியாக நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கு. இது கொடுத்தது யார், இதை செய்பவர் யார், உருவாக்கியவர் யார், அளவிடுபவர் யார், ஃபில்டர் பண்ணுபவர் யார் தெரியாது. இந்த கடல் போல் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்ச சக்தி நம்முள் வாங்கும் பொழுது உயர்வான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ முடியும். இந்த அளவுகோலை வைத்துத்தான் உடல் ஆரோக்கியம் கணக்கிடப்படுகிறது. எப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தியின் அளவுகோல் மாறும் பொழுது உடலுடைய உயிரோட்ட சக்திகள் மாற்றமடைகின்றன. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வித்தியாசப்படும். எனக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது, என் வீட்டிலேயே இன்னொருத்தருக்கு யாருக்கும் இருக்காது. என்னுடைய நிலைமை வேறு, அவருடைய நிலைமை வேறு. அது என்ன சொல்லுவாங்கன்னா கர்மான்னு சொல்லிடுவாங்க. இருக்கலாம், அந்த சப்ஜெக்டுக்கு இப்ப நம்ம போக வேண்டாம். என்னுடைய உடல் எந்த அளவுக்கு கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிரகித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியமும் என்னுடைய திறமையும் என்னுடைய முதிர்ச்சி, உடல் முதிர்ச்சியும் மன முதிர்ச்சியும் அதை சார்ந்ததுதான். நான் எந்த அளவுக்கு அந்த பிராண சக்தியை என்னுள் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதை உயர்த்துவது, இதை சரி செய்வது, இதை பக்குவமாக கையாளுவது என்பதுதான் மருத்துவ முறைகள். ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் இதை பொறுத்துத்தான் வருகின்றன. யோகாவாகட்டும், மருத்துவ முறைகளாகட்டும், அக்குபஞ்சரும் இதை சார்ந்துதான் இருக்கிறது.
இங்கு எங்கு இந்த நிலைப்பாட்டில் ஏற்றம் இறக்கங்கள் வருகிறதோ அந்த ஏற்றம் இறக்கங்களை நாம் குத்தூசியின் மூலமாக சரி செய்கின்றோம். அந்த குத்தூசியின் மூலமாக எப்படி இந்த சக்தி உள்வாங்குகிறது, எங்கு செலுத்த வேண்டும், எங்கு குறைக்க வேண்டும், எங்கு அதிகமாக்க வேண்டும் என்பதுதான் பாடம். ஒவ்வொரு வியாதிக்கும் பலவிதமான இடங்கள் உள்ளன, பலவிதமான செயல்முறைகள் உள்ளன. ஒரு வியாதியினுடைய வியாதிக்கூறு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, பலவாகவே இருக்கும். அதைப்போல் இந்த பிரபஞ்ச சக்தியின் பிராண சக்தியை நாம் செய்யக்கூடிய வழிமுறைகளில் வெகு 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 சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுவது பலவிதமான மருத்துவ முறைகள். ட்ரெடிஷனல் ஃபார்முலா அப்படின்னு போனீங்கன்னா இதுதான் வரும். பிராணசக்தி தான் பேஸ் ஆகும். ட்ரெடிஷனல் ஃபார்முலா பிராணசக்தி தான். சித்தா மருத்துவம் இயற்கையின் பிராணசக்தியை சில விதமாக சுத்தப்படுத்தி இந்த பிராணசக்தியை வலுவேற்றுவதற்காகவும் சீர் செய்வதற்காகவும் கொடுக்கப்படுவதுதான் சித்தா. ஆயுர்வேதாவும் அதுதான். பலவிதமான முறைகள், வர்ம முறைகள். வர்மாவும் அக்குபஞ்சரும் இணைந்தே இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கோட்பாடு. பழகாலத்தில் இருந்த வர்ம கலை, தொடு வர்மம், தட்டு வர்மம், படு வர்மம், பலவிதமான வர்மங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வர்மங்களும் பலவிதமான செயல்பாடுகளை கொண்டு எல்லாமே இந்த பேலன்சிங் ஃபார்முலா தான். இதை சரி செய்வதற்கு, குறைந்ததை ஏற்றுவதற்கு, ஏறி அதிகமாக இருப்பதை குறைப்பதற்கு, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிந்து கொள்வதுதான் மிக சிறந்த வழியாக இருக்கும். புத்தகத்தில் இருக்கும் ரெடி ரெக்கனர் என்று சொல்லக்கூடிய இதற்கு அது அதற்கு இது என்று ஃபார்முலாவை நம்பி ரொம்ப நாள் வாழ்க்கையை வாழ்ந்து முடியாது. எதற்கு எது, ஏன், எப்படி, எவ்வளவு, அதில் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப அற்புதமான மெத்தட். இப்போ நீங்க பிரபஞ்ச சக்தின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கும், மெடிக்கலாவும் இருக்கும், மென்டலாவும் இருக்கும். மனிதனுக்கும் மனித உடலுக்கும் தேவை, மனதிற்கும் தேவை. நமது ஆன்ம சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அப்போ ஒரு பண்டல், ஒரு 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 கூட்டு சேர்மானமான ஒரு சக்தியாக இருக்கிறது. ரிச்சுவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடம்பு இன்க்ரீஸ் நலமாக இருக்கும். உடம்பு நலமாக இருந்தால் மனது நலமாக இருக்கும், இல்லது மனது நலமாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும், வைசி வர்சா. இதுக்கு அதற்கும் எது முக்கியம் என்பது தனி மனிதனை பொறுத்தது. எப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த சக்தியை கொடுக்குது, இந்த உடம்பை உருவாக்குனதுன்னு பார்த்தாக்கா, பிரபஞ்சமே ஒரு ஆட்டம்ஸ், அணுவால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறை தான். பலவிதமான அணுக்கள் பிரபஞ்சத்திலே பரவி கிடைக்கின்றன. அந்த அந்த ஆட்டம்ஸ் சொல்லக்கூடிய அணுசக்திகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது மாலிக்யூல்ஸ் என்ற ஒரு பொருளாக கெமிக்கல் காம்பினேஷன், ரசாயன பரிமாற்றங்களோடு உருவாகிறது. அந்த ரசாயன பரிமாற்றங்களால் உருவாக்கப்பட்ட மாலிக்யூல்ஸ் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அனைத்து செல்களையும் ஒவ்வொரு ஷேப்ல கொடுக்கிறது. மாலிக்யூல்ஸ் இல்லாம ஒரு பொருளுக்கு ஷேப் வராது. உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளுக்கு ஷேப் வராது. கண் இப்படிதான் இருக்கணும், கிட்னி இப்படிதான் இருக்கணும், இருதயம் இப்படிதான் இருக்கணும். இருதயத்துக்குன்னு இருக்கக்கூடிய செல்லினுடைய காம்பினேஷன் வேற. ஈவன் ஏன் பாக்டீரியாவே இப்படிதான் இருக்கணும், வைரஸே இப்படிதான் இருக்கணும், அதுக்கு ஒரு செல் இருக்கு. அது ஒரு டிசைன் கொடுக்கிறது இதுதான். சோ இயற்கையின் விளையாட்டு
நல்லவையும் இருக்கு, கெட்டவையும் இருக்கு. பிரபஞ்சத்திலே நல்லவையும் இருக்கு, கெட்டவையும் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எதுவுமே இல்லை. மனிதன் பாதி மிருகம் பாதி என்பது போல் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இத பேலன்சிங் தான் வாழ்க்கை முறை, வைத்திய முறை, செம்மையாக வாழக்கூடிய மனநிலையை கிடைக்கக்கூடிய ஒரு தத்துவம். இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்பெல்லாம் பெறலாம், என்ன நடக்கும், பலவிதமான டிரான்ஸ்பார்மேஷன் ஆகிதான் நமக்கு கிடைக்குது. சரி, உடம்புல எங்க இருக்குது? உடம்புல ஒரு பொருள் இருக்கு. எப்படி மாலிகுல்ஸ் கண்ணை உருவாக்கி இருக்கு, செல்கள் மூலியமாக கண்ணை உருவாக்கி இருக்கு, முகத்தை உருவாக்கி இருக்கு, இருதயத்தை உருவாக்கி இருக்கு, நுரையீரலை உருவாக்கி இருக்கு. அதே போல் நம்மளுடைய சக்கராக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி தன்னுள் வைத்து அதை மாற்று சக்தியாக மாற்றி உடல் முழுவதும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்யக்கூடிய, பார்க்க முடியாத ஒரு அமைப்பு தான் சக்ராஸ். இந்த சக்ராஸ் பலவிதமா சொல்லலாம். ஸ்பிரிச்சுவலுக்கும் இது ரொம்ப முக்கியம், ஆன்மீகத்திற்கும் உயர் நிலையை அடைவதற்கும், மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் சக்தியுடையதாகவும் வைத்துக் கொள்ளவும், உடலை வியாதி இல்லாமல் வலுவான, ஆரோக்கியமான, அழகான, சாதுரியமான, திறமையான உடலாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த சக்கராஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராணசக்தியை உள்வாங்கி அதை பரிமாணங்கள் அடைய செய்து தேவையான சக்தியாக உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பொருள். இந்த சக்கராஸ் 7 முக்கியமான சக்கராஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் அதை உபயோகித்து இருக்கலாம். அந்த சக்கராஸ் என்ன பண்ணுதுன்னாக்கா, ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. ஆனால் எல்லா சக்கராமும் கலந்து ஒரு வேலையை செய்யும், ஒவ்வொரு சக்கராவும் தனித்தனியாக ஒரு வேலையை செய்யும். இந்த சக்கராஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனா பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி கேமரா வந்திருக்கு. அந்த கேமரால ஷூட் பண்ணோம்னா உங்க சக்கராவுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ விஞ்ஞான பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது, சக்கரா என்னும் ஒரு பொருள் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வலுவானதாகவும் வலுவிழந்தும் காணப்படலாம் அப்படின்றது அந்த போட்டோல நமக்கு தெரியும். எப்படி ஸ்கேன் எடுத்து பார்க்கிறோமோ அது மாதிரி அதை பார்க்கலாம். அதோட சேர்த்து மைனர் சக்கராஸும் நிறைய இருக்கு. உடல் முழுவதும் சக்கராக்கள் இருக்கு, முக்கியமான சக்கராக்கள். சரி, சக்கராக்கள் ஓகே. இந்த சக்கராக்களுக்கும் பிரபஞ்ச சக்தி, பிராண சக்திக்கும் நடுவுல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் பேர் ஆரா. என்னது? ஆரா. என்னது ஆரா? நம்ம உடலை சுற்றி ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தான் ஆரா. இது இருக்கு பாருங்களா, பலவிதமான கலர்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஆரா. இது சக்கராஸ். சக்கரா அதான் ஆட்டோம்ஸ்ல இருந்து மாலிகுல்ஸா மாறுது, மாலிகுல்ஸ்ல இருந்து செல்ஸா மாறுது. இதுதான் சக்கராவனுடைய ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு சக்கராவும் வெவ்வேறு மாதிரி இருக்கும்.
அது ஒரு நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கோம். இதனுடைய நிலை அப்படிதான், கீழையும் இருக்கும் சக்கரம், மேலேயும் இருக்கும். எப்படி இந்த பூமி இருக்கிறதோ அதே போல் சக்கராவினுடைய அமைப்பும் இருக்கணும். அதுதான் அப்போ பிரபஞ்சமும் நாமும் ஒண்ணுன்றதுக்கு அர்த்தம். இது எங்கேயாவது குறையுது, நிறைவில்லாம இருக்குன்னா அங்க வியாதிகள் வரும். அதுதான் இதனுடைய கோட்பாடு. இந்த சக்கராக்களை எப்படி நம்ம வழிபடுத்த முடியும் அப்படின்னா, இந்த ஆராஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆராஸ் எப்படி ஆராஸ் உருவாகுதுன்னு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லதான் போறேன். ரொம்ப வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வானவில் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம ஆராஸ் இருக்கும். இந்த ஆராஸ் தான் நம்மளுடைய முதல் காப்பான். பிளாக் கேட்ஸ் சொல்றோம் இல்லையா, பெரிய பெரிய தலைவர்களுக்கு அந்த பிளாக் கேட்ஸ் இந்த ஆரா தான். இந்த ஆராவை எதனால் வலுவிழக்கிறது, எதனால் வலுவு கூடுகிறதுன்னு பார்க்க போறோம். ஏன் இதெல்லாம் அக்குபஞ்சருக்கு சம்பந்தமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சம்பந்தம். ஏன்னா அக்குபஞ்சர் அந்த பிராண சக்தியோட விளையாட போகுது. அந்த பிராணசக்தியினுடைய நிலைகளை தெரிஞ்சிக்காம நீங்க அக்குபஞ்சர்ல பிராணசக்தியோட விளையாட முடியாது. இதுதான் அதனுடைய காரணம். அதனால இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு முடியுது. நாளை மறுபடி ஆறால இருந்து ஆரம்பிச்சு சக்கரால இருந்து ஆரம்பிச்சு இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நன்றி உங்கள் நேரத்தை கொடுத்து இதை கேட்பதற்கு. வணக்கம். ப்ரொஃபசர் ஹரியர் from Rishi Academy, Chennai.